ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் அதோட வாய்ஸ் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அதை பற்றிலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைக் வந்து என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா, போயா அப்படின்னு ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி மைக் பிராண்ட் கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 நிறைய மைக் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மைக் இருக்குது. ஸோ ஒரு நல்ல பிராண்டட் மைக்காக வாங்கணுன்ட்டு நானும் நல்ல பிராண்டட் மைக்காக ஒரு சீப்பான ப்ரைஸில், ரொம்ப காஸ்ட்லி இல்லாமல், காஸ்ட்லி தான் ரொம்ப இல்லாமல் ஒரு மீடியமான ப்ரைஸில் இனிமேல் வாங்குவோம் அப்படின்னு நான் தேடி யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய ரிவ்யூ இதெல்லாம் செக் பண்ணி கடைசியாக ஒரு இதை பார்த்து ஆர்டர் போட்டு உங்களுக்காக இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐட்டம், ஆன்லைனில் நிறைய ஃபேக் ஐட்டம்லாம் இருக்குது. இதே பிராண்டு உங்களுக்கு அப்படியே பார்க்க அதே மாதிரி இருக்கும், டூப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறதும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ என் சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் ரமேஷ் ராஜா. நீங்கள் பார்ப்பது மொபைல் இன்ஃபோ இன் தமிழ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து எப்படி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் இதை ஒரு நாள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். இன்னைக்கு கியூஆர் கோட் இருக்குல்ல, கியூஆர் கோடும் ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 16 டிஜிட்டு. இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணோன்னே எனக்கு கியூஆர் கோடு எதுன்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் 2 வழியாக நீங்கள் வந்து உங்களது ஒரிஜினலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா க்ரோமில் போயிட்டு போயான்னு டைப் பண்ணுங்கள். போயான்னு டைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா போயா மைக் இதுன்னு இது இருக்கும். அது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு சப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தோடனே செக்யூரிட்டி கோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அதில் இருக்கிற கியூஆர் கோடு கீழே இருந்தால் 16 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு இன்கொயரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ செக்யூரிட்டி கோட் ரெக்வயர்ட் ஏற்கனவே பார்த்துட்டாங்கன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் ஏற்கனவே பார்த்ததுனால உங்களுக்கு வந்து இப்படி காட்டுது. இப்போ நீங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ஃபார் பையிங் போயா ப்ராடக்ட்ஸ்னு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கியூஆர் கோட் இதுமாதிரி ஆப் ஏதாச்சும் ஏற்றிக்கோங்க. அதில் கியூஆர் கோட் ஸ்கேனரில் போய்ட்டு இங்கே இந்த மேலே ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் ஒரு கியூஆர் கோட் இருக்குனால அது ஸ்கேன் பண்ணோடனே லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் உள்ளே போனோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் எதுவும் டைப் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது ஸ்கேன் ஆனோடனே அந்த 16 டிஜிட் நம்பர் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிக்கும். டைப் ஆகிட்டு இப்போ இது ஓகே கேட்கும், கொடுத்துட்டு கீழே வந்து அந்த இன்கொயரி திரும்ப அதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் மார்க் காட்டுது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக க்ரீன் கலர் டிக் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு வேறு யாரோ ட்ரை பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் மைக்கோட இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கில் வந்து அதை பற்றி ஸ்பெக்ஸ்லாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இது உள்ளே திறந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. போயான்னு அவங்க பிராண்ட் போட்ட ஒரு பேக். நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல், எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இது படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு. சரி, இப்போ ஏதாச்சும் ரிப்பேர் இருந்தால் இதில் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதையும் ஓரம் வச்சுருவோம் ரெண்டுத்தையும். இப்போ பேக் வரும். பேக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கை கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு இழுத்து நல்லா சுருக்கு பை மாதிரி நல்லா இருக்குது பேக் பார்க்க. ஸோ நல்லா இதாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு எடுப்போம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட் மைக் இருக்குது, மைக்கை நம்ம வெளியே எடுப்போம். அப்புறம் இந்த மைக் முன்னாடி ஏதோ ஒன்று சிக்குது. சரி, பிராண்டட் அவங்க இதனால் அவங்க இது சர்டிஃபை பண்ணதுன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம மெயினாக மைக்குக்கு வருவோம். மைக் வந்து நல்ல ஒரு பெரிய ஒயராக கொடுத்துருக்காங்க. மைக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஃபீட். ஸோ நீங்கள் இப்போ ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கூட, இல்லை நீங்கள் இப்போ லாங்கில் டிஸ்டன்ஸ்லேருந்து ப்ராங்க் அந்த மாதிரி பண்ணுறீங்க கூட இந்த மைக்கை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா 20 அடிக்கு பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா கேமரா, மொபைல்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் எடுக்கிறீங்கன்னா மேலே ஸ்விட்ச் பண்ணுங்கள். இதே நீங்கள் மொபைல்னால் கீழே ஸ்விட்ச் பண்ணிட்டு நீங்கள் இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கவர் மாரி போட்டிருக்காங்க. கவருக்குள்ளே ஒரு சில டூல்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து உள்ளே வேறு எதுவும் இல்லை. சரி, அவ்வளோதான் இந்த பேக்கு. ஸோ இப்போ இந்த பேக்கை நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. மைக் யூஸ் பண்ணுறது பட்டன் பேட்ரி. ஸோ இதை வச்சா நீங்கள் மைக் பேட்ரிலாம் ஓடும். சரி, இப்போ பேட்ரி நம்ம இதை வச்சுருவோம். வேறு என்ன உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் இதுக்கு நீங்கள் இப்போ இதுலேருந்து டிஎஸ்எல்ஆர் இப்போ கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கிளிப்பை கொடுத்துருக்காங்க. காலருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து உள்ள ஒரு ஸ்பாஞ்ச், நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம போயின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ரி போடுறதுக்கு இருக்கும். ஸோ உங்கள் பேட்ரி எடுத்து மேலே ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டுருங்க, பார்த்துக்கோங்க. அதுமாரி உங்கள் பேட்டரியில் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு வச்சு கரெக்டாக உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணிடுங்க. செட் பண்ணி நல்லா இப்போ அங்கே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ அதேமாரி நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி திரும்ப ஸ்க்ரூ பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் மைக் இருக்குது, இதில் வந்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் வந்து இது கொடுத்தாங்களே ஸ்பாஞ்ச், அது கரெக்டாக அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் நல்லா பண்ணி ஒரு ட்விஸ்ட் மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது கீழே வந்து காலர் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம மைக் செட் பண்ணியாச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் இதில் ஃபோனில் வந்து மாட்டி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு பாக்ஸில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இது மைக்கோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் செக் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இது மாட்டியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வாய்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு எவ்வளோ பெட்டராக இருக்கா, இது முன்னாடி இது வரைக்கும் இவ்வளோ நேரம் கேட்டு வந்து நீங்கள் நார்மலாக இதில் ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணி பேசினது. ஸோ இப்போ வந்து இந்த மைக்கில் நான் பேசியிருக்கேன். உங்கள் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்டு கீழே நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எதுவும் இருக்கா இல்லையான்ட்டு கேட்டுக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் இந்த மைக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 இது ஒரே நேமில் இருக்குது. எல்லாமே அதிகபட்சம் நான் வீடியோஸில் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில்லைன்னு எது பார்த்தோன்னா அதிகபட்சம் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறது வந்து ஃபேக்காக தான் இருக்குது. சரி, நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து இது வாங்கினேன். இந்த பெஸ்ட் பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. சரி, நான் என்ன ப்ரைஸுக்கு இந்த மைக் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் 600க்கு வாங்கினேன். நீங்கள் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இருக்கும். 2000 விற்க மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து 1020 அந்த மாதிரி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அமேசானில். திடீர்னு சம்டைம்ஸ் வந்து 920, 750 அந்த மாதிரி வரும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு இப்போ அமேசானில் இப்போ லிங்க் கொடுக்குறேன், அதுக்கு கீழே போனீங்கன்னா இருக்கும். ஒரு நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா அது நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் அடிக்கடி போய் ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை அந்த மாதிரி டைம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் என்ன ரேட்டில் இருக்குன்ட்டு. இப்போ காலைல பார்த்தா உங்களுக்கு காலைல ஒரு மதியானம் ஒரு நைட்டுன்ட்டு 3 தடவை பாருங்கள். ஸோ நான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இதை விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது 960க்கு இருந்துச்சு ப்ரைஸ் வந்து. நெக்ஸ்ட் ஏறிச்சு குறைஞ்சிச்சு ஒரு 1 வீக் கிட்ட அப்படி இருந்துச்சு. 1 வீக் அப்புறம் திடீர்னு பார்க்கும்போது 600 வந்துச்சு. 600 கிடச்சிருச்சுன்ட்டு சரி அதான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு நான் பை பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பாருங்கள், டக்குன்னு வாங்காதீங்க. ஒரு ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு 600 இல்லை 700க்குள்ளே இருந்தால் நீங்கள் வாங்க.
இல்லைனா விஷ்லிஸ்ட்டில் வச்சு அடிக்கடி போய் செக் பண்ணிட்டுருங்க. 1 வீக் அதிகபட்சம் 1 வீக்குள்ளே கன்ஃபார்மாக ப்ரைஸ் மாறிடும். ஸோ மாறினோடனே உங்களுக்கு வாங்கிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன மாரி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து புதுசாக மைக் வாங்கலாம், என்ன மைக் வாங்கலாம்னு ஐடியாவில் இதுமாரி லோக்கலில் வாங்காமல் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்தமாரி மைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து இதோட சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ராமேஷ்.